Praise the Lord. Hallelujah. God is good. You're most welcome to the covenant of the day. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு 11th June 2026 Thursday, வியாழக்கிழமை. நாட்கள் ஓடுகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி ஓடுகிறது என்று யோசிக்கணுமா இல்லையா? வாழ்க்கையில் போராட்டங்கள் வருங்க. ஆனால் அதை எப்படி மேற்கொள்ளுகிறோம் என்று தான் நாம் கவனிக்க வேண்டும். ஆமாதானே? தீமையோடு ஏற்று நிற்க வேண்டான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய அன்பையே நாம் பிரதிபலிக்க வேண்டும். நாம் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். ஆமேன். அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? பவுல் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அது Galatians chapter 4 verse 10. கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். Aristarchus, my fellow prisoner, greets you with a mark, the cousin of Barnabas, about whom you received instruction. If he comes to you, welcome him. என்னோடு கூட காவலில் இருந்த அரிஸ்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கும் இனத்தானாகிய மார்க்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். இதில் நான் இந்த வசனத்தை நான் எடுத்ததுக்கு காரணமே, கொலோசிய நிருபத்தை பவுல் எங்கேருந்து எழுதுகிறார்? சிறையில் இருந்து எழுதுகிறார். இஸ் ரைட்டிங் ஃப்ரம் த prison. He was a prisoner. அவர் கூட யாரு இருக்கிறா? அரிஸ்தர்க்கு. அவரும் கூட இருக்கிறார். அவரும் அப்போஸ்தலர் தான், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர். அப்போ இயேசுவை பற்றி சொன்னதுனால ஊழியம் செஞ்சதெல்லாம் சாட்சியாக அவர்களை ஜெயிலில் போட்டிருக்காங்க. சிறையில் இருக்கிறார். இன் பிரிசன்ஸ். அப்போ பிரிசனில் இருந்துக்கிட்டு கொலோசியருக்கு லெட்டர் எழுதுறாரு. எப்படிப்பட்ட வார்த்தைகள் எழுதுறாரு? என்கரேஜ் பண்ணி அவர்களை உற்சாகப்படுத்தி, இன்னும் விசுவாசத்தில் சோர்ந்து போகாதீங்க, பலப்படுங்க. நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா, ஒரு சின்ன தலைவலி வந்துட்டா, தலைவலியில் இந்த தலைவலி நான் சொல்லலை, பிரச்சனைகளை சொல்கிறேன், அது தலைவலின்றேன். நம்ம என்ன சொல்லிடுறோம்? சோர்ந்து போயிடுறோம். இந்த கடவுள் ஏன் தான் இப்படி என் வாழ்க்கையில் பண்ணுறாரோ அப்படின்லாம் பேசிக்கிறோம். நம்ம தானே சலித்து கொள்ளுகிறோம். ஆனால் இங்கே சிறையில், இயேசுவுக்காக சிறையில் இருக்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. நீ இன்றைக்கு இயேசுவுக்காக, உன்னுடைய விசுவாசத்திற்காக சிறையில் இருந்தால் உன் நிலைமை எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இயேசுவுக்காக, இயேசுவை நீ விசுவாசித்ததற்காக, இயேசுவை நீ அறிக்கை செய்ததற்காக யோசிச்சு, புரியுதுங்களா? சிறைக்கு பலர், கிறிஸ்தவனும் சிறைக்கு போகிறான். அந்த காரணங்களை நாம் பார்க்க வேண்டும். I have to see why they are in the prison. But Paul in Aristarchus is because of the faith they are in the prison, and they are writing to the Galatians. You know what they are writing? Supporting them, helping them to grow in faith. அவங்க வாழ்க்கையில விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று உற்சாகத்தோடு அவங்க எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அது மட்டுமில்ல, யாரெல்லாம் ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவுக்காக நிற்கிறாங்க அவங்களெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார். பர்னபாவுடைய கர்சன், பர்னபாவுடைய இனத்தான் ஆகிய என்றால் அவருடைய கர்சன் மார்க்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். மார்க்கு உங்ககிட்ட வந்து அவர் அக்செப்ட் பண்ணுங்க. Because he is a disciple, he is an apostle, he is a follower of Christ. உங்களுக்கு தெரியணும் யாரு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை குறித்து சாட்சியாய் வாழ்கிறவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியணும். அப்போ பவுல் சொல்றார், மார்க் அக்செப்ட் பண்ணிக்கங்க. He is a man of God. Hallelujah. பர்னபா ஊழியக்காரனையும் அறிமுகப்படுத்துகிறார். பர்னபாஸ் என்ற ஒரு ஊழியக்காரன் இருந்தார். மார்க் என்கிற ஒரு ஊழியக்காரர். பாருங்க எவ்வளவு காரியத்தை சிறையில் இருந்து அவர் செய்கிறார். ஜனங்களை, அந்த சபையை உற்சாகப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ஊழியக்காரர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்க, இவங்க வார்த்தையை கேளுங்க, இவங்களுக்கு கீழ்ப்படியுங்க. ஆதி சபை கையில வேதம் இல்லை, வாயிலே வார்த்தை இருந்தது, அவ்வளவுதான். ஆவியானவர் துணை கொண்டு பேசினார்கள். அது கடவுளுடைய வார்த்தையாக மாறினது. அந்த வார்த்தைக்கு வல்லமை இருந்தது. அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தது. இயேசுவின் நாமத்திலே திருச்சபை வளர்ந்தது. இன்றைக்கு நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும்.
உன்னை நீ சோதிச்சு பார்த்து ஒப்பு கொடு. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி சுவாமி. அப்பா, எப்படியாப்பட்ட இக்கட்டான நிலையிலும் உன்னை உயர்த்த, உன்னை புகழ, உன் நாமத்தை மகிமைப்படுத்த, சபையை தாங்க, ஊழியக்காரர்களை தாங்க, அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. Thank you for the encouraging, eye-opening verse, Father. We praise you, we thank you. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது இன்றைக்கு ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, உன் விசுவாசத்தின் போராட்டத்தில் மத்தியில சபையை தாங்குகிற மனிதனா நீ? டேக் கேர் and God bless.